டீ என்ற சொல்லுக்கு தமிழில் தேநீர் என்று பெயர். நாம் அனைவரும் காலையில் தேநீர் குடிப்பது வழக்கம். இந்த தேநீர் எப்படி தோன்றியது என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். கிறிஸ்துவ பிறப்பிற்கு முன்பு, அதாவது கிமு 2737ஆம் ஆண்டு, சீன பேரரசர் ஷான் நோங் என்பவர் ஓர் ஆராய்ச்சியாளர் ஆவார். இவர் காலையில் வெந்நீரை குடிப்பது வழக்கம். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களுடன் இயற்கையை சுற்றி பார்க்க சென்றார். அப்போது ஓய்வு நேரத்தில் குடிப்பதற்கு வெந்நீர் வைத்திருந்தார். அந்த வெந்நீரில் தேயிலை ஒன்று விழுந்தது. தேயிலை விழுந்த வெந்நீரை அவர் குடித்ததும் மிகவும் சுவையாகவும் உடலுக்கு புத்துணர்ச்சியும் ஊட்டியது. அப்பொழுது தேயிலை விழுந்த வெந்நீரை அவர் ஆராய்ச்சி செய்து பார்த்ததில், இந்த தேநீர் உடலுக்கு சுறுசுறுப்பை அளிக்கிறது என்று தெரிந்ததும் தன் நாட்டு மக்களுக்கு அறிமுகம் படுத்தினார். தேயிலை விழுந்த நீர் தேநீர் என்று பெயர் வந்தது. எனவே சீன நாட்டில்தான் முதலில் தேநீர் உருவானது. பின்னர் தேநீர் உலகமெங்கும் பரவியது.